ஹாய் எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு 369 டாரோ இன் தமிழ். ஸோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, உங்களுடைய விருப்பம் எந்த ஒரு விருப்பம் நிறைவேற போகுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஓகேவா? அதர்வைஸ் என்ன ஒரு பிளெஸ்ஸிங் உங்களுக்கு வருது அப்படின்னு நம்ம பார்ப்போம். ரெண்டுல எதுவாக இருந்தாலும் ஓகே தான். வரக்கூடிய பிளெஸ்ஸிங்ஸ் நீங்க விரும்பினதா கூட இருக்கலாம். ஓகே, ஸோ கண்களை மூடிக்கோங்க அண்ட் டீப் பிரெத் 3 times இன்ஹேல் எக்ஸேல் பண்ணிக்கோங்க. கண்களை மென்மையாக மூடிக்கொள்ளுங்கள். உங்கள் இதயத்தை உணருங்கள். ஓகேவா? இப்பொழுது உங்கள் இதயம் அந்த பிரபஞ்சத்தோடு இணைந்திருப்பதை உணருங்கள். இதயத்தினுள் இருக்கும் தெய்வீக ஒளியையும் தெய்வீக அன்பையும் உணருங்கள். கண்களை மெதுவாக திறந்து கொள்ளலாம். அதுக்கப்புறம் பாருங்க, உங்களுக்கு எது வித்தவுட் செகண்ட் தாட் சூஸ் பண்ண தோணுதோ அதை நீங்க சூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ பைல் 1 இந்த கிறிஸ்டல், பைல் 2, பைல் 3 ரோஸ் கார்ட்ஸ், இது அமெதிஸ்டா. ஸோ லெட்ஸ் see. இது ப்ளூ வச்சிரு. பைல் 3. ஹாய் பைல் 1, யாரெல்லாம் இந்த மைல்டு கிரீன் கலர் கிறிஸ்டல் சூஸ் பண்ணீங்களோ பைல் 1, உங்களுக்கான பிளெஸிங்ஸ் ஆர் உங்களுடைய விருப்பம் அப்படின்னு பார்க்க போகிறோம். சரியா? ஸோ வீடியோவோட எனர்ஜியோட கனெக்ட் ஆகிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகே, அதுக்கு முன்னால் ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஈவில் ஐ பிரேஸ்லெட் தெரியுதுங்களா? ஆன்டிடர்னஸ் கருக்காது. 1 to 1.5 இயர்ஸுக்கு மேக்னெட் லாக்கு. ஓகேங்களா? ஸோ நம்மளை எந்த ஒரு ஈவில் ஐ அஃபெக்ட் பண்ணாத அளவுக்கு இது ப்ரொடெக்ட் பண்ணும். கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ கண்டிப்பாக எல்லார் மேலேயும் ஒரு திருஷ்டி இருக்கும். எந்த நிலையில நம்ம இருந்தாலும் மற்றவங்களுக்கு கண்ணுக்கு நம்ம ஒரு அவங்க ஜெலஸ் ஆகிற மாதிரி தான் தெரியும். ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் நம்மளை பாதிக்காமல் இருக்கிறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், இந்த ஈவில் ஐ. ஸோ அப்படின்றது ஒரு ஐதீகம், இது ஒரு ப்ரொடெக்ஷன். ஓகேங்களா? ஸோ இது வேணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் என்கிட்ட ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு டெஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதை பார்த்துட்டு நீங்கள் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணி உங்கள் ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நவ் லெட்ஸ் see. உங்களுடைய எந்த விருப்பம் நிறைவேறதுக்கான பிளெஸிங் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஆரக்கிள் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். மெடிசின் மதர், honor your inner knowing. ஸோ மெடிசின் மதர், honor your inner knowing. அதாவது நீங்கள் ஆக்ஷன் எடுங்க. Do what you know you need to do. ஸோ எதை பண்ணணும்னு உங்களுக்கு தெரியுமோ அதை நீங்கள் பண்ணுறதுக்கான ஒரு ஆக்ஷன் எடுக்க போறீங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த டைம் பீரியட் உங்களுடைய ஆழ் மனசில் இருக்கக்கூடிய விஷயத்த நீங்கள் மரியாதை கொடுக்கணும் அப்படின்றத பார்க்குறோம். ஸோ மேலும் பார்த்தீங்கன்னா இந்த ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துருக்கலாம், ஒரு எண்டாக இருக்கலாம். பட் அந்த ஒரு முடிவு அடுத்த ஒரு தொடக்கத்துக்கான ஒரு முடிவாக இருக்குது. அப்படிங்கும்போது உங்களுக்கு ஒரு நியூ பிகினிங் வரப்போறதே சொல்றாங்க. அண்ட் ஆல்சோ நீங்க மற்றவங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியவங்களா இருக்கிறீங்க அப்படின்றது பார்க்க முடியுது. நிறைய பேர் இருக்க வாய்ப்பு இருக்கு. இப்போ உங்களுக்கான சப்போர்ட்டும் வரப்போகுது. டிவைன் கொடுக்க போறாங்க உங்களுக்கான ஒரு சப்போர்ட்டும். ஓகே, ஸோ உங்க ஆழ் மனசுல விஷயங்களை நீங்க அதுக்கு மரியாதை கொடுங்க. எதை செய்யணும், எதுக்கான ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும், இல்லைன்னா தெரியும் படுத்த போறாங்க. ஓகே, அதுவே ஒரு பெரிய பிளெஸிங். ஸோ அதற்கான ஒரு மரியாதையை நீங்க கொடுங்க. நீங்க இங்க இருக்கிறது வருத்தப்படுறதுக்காக இல்லை. ஓகேவா? அதுதான்.
ஸோ ஒரு விஷயம் முடிஞ்சதுன்னா உலகமே முடிஞ்சு போறது இல்ல. அது லைஃப்ல ஒரு சாப்டர், அவ்வளவுதான் அப்படின்ற ஒரு அப்படின்றத மனசுல வச்சுக்கோங்க. ஓகே, அது அதுல இருந்து நம்மளால ஒரு மாற்றத்தை பார்க்க முடியும். ஒரு மாற்றம் உங்களுக்கு வரப்போகுதுன்னு எடுத்துக்கலாம். ஓகே, ஒரு விஷயம் உங்களுக்கு முடிஞ்சிருக்கு அப்படிங்கும்போது ஒரு நியூ பிகினிங் உங்களுக்கு வரப்போகுது அப்படின்றத சொல்றாங்க. ஓகே, ஸோ நீங்க சில தவறுகள் பண்ணியிருந்தாலும் இட்ஸ் ஓகே, ரைட். சில விஷயங்கள் சம்டைம்ஸ் தவறாக போகலாம். அது நினைச்சு அதையே நினைச்சு வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ அடுத்ததா நம்பர் 38, இது என்ன அப்படின்னா ஒரு பிரிட்ஜ், ஓகே, ஒரு பாலம் அப்படின்றத பார்க்குறோம். ஸோ உங்களுக்கான ஒரு இது எந்த ஒரு விஷயத்துல இப்போ ரிலேஷன்ஷிப் எடுத்துக்கிட்டா ஒரு ரீகன்சிலேஷன் ஏற்படுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கும் உங்க பர்சனுக்கும் நடுவுல ஒரு பாலமா உங்களுடைய லவ் அமைய போகுது. ஓகேவா? எஸ், அது மாதிரி கரியர் ரிலேட்டடாவோ உங்க சுச்சுவேஷன்ல உங்களுக்கான ஒரு முன்னேற்றம் ஏற்பட போகுது. ஒரு பாதையை காட்டுறாங்க. ஒரு சப்போர்ட், யாருடைய சப்போர்ட்டோ இல்லைன்னா டிவைனோட சப்போர்ட் ஒரு பாலமா உங்களுக்கு அமைய போகுது அப்படின்றத பாக்குறோம். அவுல் ஸ்பிரிட், யூ see clearly now. ஸோ இது இந்த அவுல் இருக்குல்ல, ஆந்தைன்னு சொல்லுவோம்ல, அது இருட்டுல கூட பார்க்கக்கூடிய தன்மை உள்ளது இல்லையா? மற்றவங்கள்ட்ட இல்லாத ஒரு கெப்பாசிட்டி உங்களுக்கு இருக்கு. ஒரு அருமையான ஒரு பவர் இருக்குதுன்னே சொல்லலாம். மற்றவங்களால புரிஞ்சுக்க முடியாத விஷயத்த உங்களால புரிஞ்சுக்க முடியும். மற்றவங்களால கிளியரா பார்க்க முடியாத விஷயங்களை உங்களால பார்க்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் பார்க்குறோம். ஸோ உங்களுக்கு ஒரு ஆன்மீகத்துல ஒரு முன்னேற்றம் ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம். ஒரு இன்டியூட்டிவா இருக்க போறீங்க, இன்னும் ஜாஸ்தியாக போகுது. ஸோ இன்னொரு விஷயம் என்ன பார்க்க முடியும்னா, ரொம்ப ப்ராக்டிக்கலா பார்க்கணும்னா நிறைய விஷயங்களை நீங்க பார்க்க போறீங்க, உங்க கண்ணுக்கு காட்ட போறாங்க. ஓகே, அதுதான் உங்களுக்கு புரியல அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த விஷயங்கள் புரிய போகுது. சரியா? ஸோ இனிமேல் எல்லா விஷயத்தையும் நீங்க சரியா பார்க்க போறீங்க அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு விஷயம், உங்களை யாரு சுத்தி இருக்கிறவங்க வேற மாதிரி பார்த்துட்டு இருந்தா கூட வேற மாதிரி நினைச்சிருக்கலாம். உங்க கெப்பாசிட்டியை தாண்டி அந்த மாதிரி நீங்க இல்லைன்னு நினைச்சிருந்தா இனிமேல் அவங்க சரியா உங்களை புரிஞ்சுக்க போறாங்க அப்படின்றதையும் நம்ம இங்க பாக்குறோம். ஓகே, ஸோ இங்க ஒரு ரீகன்சிலேஷன் அப்படின்றத பார்க்க முடியுது. அது உங்களுக்கும் நீங்க விரும்பக்கூடிய ஒரு பர்சனுக்கு நடுவுல இருக்கலாம். அது நீங்க யார வேணாலும் இருக்கலாம், லவ்வரா இருக்கலாம், அம்மா பொண்ணா இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம். ஓகே, ஒன்லி லவர் மட்டும்தான் கிடையாது. ஒரு பிரிட்ஜ் ஏற்பட போகுது, ரைட்? ஒரு சிலருக்கு நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா, இந்த மெட்டீரியல் லைஃப்க்கும் அந்த ஆன்மீக ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்கும் நீங்க ஒரு கனெக்ஷன் உங்களுக்குள்ள ஏற்பட போகுது. ஓகே, உங்களுக்கும் இந்த டிவைனுக்கும் நடுவுல ஒரு பிரிட்ஜ் ஏற்பட போகுது. அது மூலமா நீங்க ஈஸியா அந்த டிவைனோட கனெக்ட் ஆவீங்க அப்படின்ற ஒரு விஷயம் தெரியுது. 9, 10, 11, ஓகே, 11 பாக்குறோம். சம்வாட் ஒரு நியூ பிகினிங் அப்படின்றத பார்க்க முடியுது. முடிஞ்சு போயிடுச்சு ஒரு விஷயம் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. ஓகே, அதன் மூலமா உங்களுக்கான ஒரு நல்ல விஷயம் உங்களை நோக்கி வருது. ஸோ டேரோ கார்ட்ஸ்ல பார்க்கலாம். பாருங்க, 3 of Wands. நீங்க எதற்காக எஃபோர்ட் போட்டு காத்துட்டு இருக்கீங்களோ அந்த ஒரு விஷயம் பாசிட்டிவா இருக்கும் உங்களுக்கு. மூன் பாருங்க, இது இருட்டை குறிக்குதா? இருளுக்குள்ள இருக்கிற விஷயத்த கூட நீங்க பார்க்க போறீங்க. அந்த விஷயங்கள் வெளிச்சத்துக்கு வரப்போகுது. சில சீக்ரெட்ஸோ இல்ல புரியாம இருக்கிற விஷயமோ அந்த மாதிரி பாக்குறோம். அதாவது இங்க பாருங்க, ஹெர்மிட். எஸ், அகைன் ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சாலும் ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்க போகுது. ஓகே, அண்ட் மோரோவர் நீங்க இன்னும் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கலாம். எந்த விஷயத்துல ஒரு சக்சஸ் வேணும்னு நினைக்கிறீங்களோ அதுல ஒரு குழப்பம் இருக்கலாம் உங்களுக்கு. சம்டைம்ஸ் வேணும்னு நினைக்கலாம், வேண்டாம்னு நினைக்கலாம். அதனால ஸ்டெப் எடுக்காம அப்படி ஸ்டக் ஆகி இருக்கிறீங்க அப்படின்னா இனி ஒரு தெளிவு கிடைக்கும். உங்களுக்கான ஒரு பாதையும் அமையும். அந்த பாதை சரியானது அப்படின்றத கூட உங்களால உணர முடியும் கண்டிப்பா. ஸோ ஒரு நியூ பிகினிங் மைண்ட்ல வச்சு நீங்க லாஜிக்கலா திங்க் பண்ணுங்க. இமோஷனலா திங்க் பண்ணாம கொஞ்சம் லாஜிக்கலா திங்க் பண்ணி ஒரு கிளாரிட்டிக்கு வருவீங்க அப்படின்றத பார்க்க முடியும். ஸோ ஒரு ஸ்டெப் நீங்க எடுத்து வைக்கலாம். மேபி இது ஒரு வீடு கட்டுறதை பத்தி இருக்கலாம், இல்ல ரிலேஷன்ஷிப்பா இருக்கலாம், மேரேஜா இருக்கலாம், நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் கமிட்மெண்ட்டா இருக்கலாம் அப்படின்றதே நான் இங்க பாக்குறேன். ஓகே, ஸோ இங்க ஹெர்மிட் இருக்கு. ஓகே,
இங்க ஒரு தெளிவில்லாத ஒரு நிலை. எனக்கு என்ன செய்யணும்னு தெரியல, எனக்கு பாதை தெரியலன்னா அதுக்கான பிரிட்ஜ் தான் உங்களுக்கு வரப்போகுது. ஸோ ஃபைனலி இது ஒரு ட்ரையாங்கிள் போட்டுக்கோங்க. ஃபைனலி உங்களுக்கு உங்களை நோக்கி வரக்கூடிய இந்த பிளெஸ்ஸிங்ஸா இருக்கட்டும், இல்ல உங்களுடைய விருப்பம் நிறைவேறதுக்கான ஒரு வழி அமைய போகுது. ஓகே, அப்படின்றத நான் இங்க பாக்குறேன். ரைட். ஸோ பாஸ்ட்ல நிறைய விஷயம் நடந்திருக்கு. என்னை நிறைய விஷயங்கள் தாக்கிச்சு. நான் இனிமேல் எந்த ஸ்டெப் எடுக்க மாட்டேன் அப்படின்றத விட, நீங்க கடந்து வாங்க. அதெல்லாம் கடந்து ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சாலே உங்களுக்கான ஒரு சக்சஸ் இருக்குது அப்படின்றத நம்ம இங்க பாக்குறோம். எஸ், தட்ஸ் இட். திஸ் இஸ் வாட் ஐ ஹவ் ஃபார் யூ. ஸோ கமெண்ட் பண்ணுங்க. ம் 11 இங்கேயும் நம்ம 11 பார்த்தோம். எக்ஸாக்ட்லி உங்களுக்கான ஒரு நியூ பிகினிங் சூப்பர்பா இருக்கு. ஸோ 11 நீங்க கமெண்ட் பண்ணலாம். கமெண்ட்ல டைப் பண்ணி கிளைம் பண்ணிக்கலாம். ஓகே, எஸ். அருமையான பிளெஸிங்ஸ் ஆர் உங்களுடைய விஷஸ் ஆர் கம்மிங் ட்ரூ, ரைட்? விஷஸ் கம்மிங் ட்ரூ. Okay, thank you for watching. I'll meet you in my next video. Take care. Bye bye. ஸோ அடுத்ததா நம்ம இங்க 5-2 போகலாம். ஸோ யாரெல்லாம் இந்த ரோஸ் குவார்ட்ஸ் கிறிஸ்டல் சூஸ் பண்ணியிருந்தீங்களோ, நம்பர் 2 5-2 உங்களுக்கான பிளெஸிங்ஸ் ஆர் உங்களுடைய எந்த விருப்பம் நிறைவேற போகுதுன்னு பார்க்கலாம். பிஃபோர் தட் ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட். திஸ் இஸ் ஈவில் ஐ பிரேஸ்லெட் ஆன்டி டர்னஸ், அதாவது 316 ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், ரைட்? அண்ட் கருக்காது. ஒரு 1.5 வருஷம் வரைக்கும், 1 to 1.5 years அப்படியே இருக்கும். லுக்கிங் லைக் கோல்டு. ஓகேங்களா? இது மேக்னெட்டிக் லாக் மாதிரி போட்டுக்கலாம். ஸோ எந்த ஒரு நெகட்டிவ் எனர்ஜில இருந்தும் நம்மளை இது ப்ரொடெக்ட் பண்ணும். ஈவில் ஐ ப்ரொடெக்ஷன் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? ஸோ இது ஒரு ஐதீகம், ரைட்டா? ஸோ கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஜெலஸ் பீப்புள் கண்டிப்பா இருப்பாங்க, நம்மளை பார்த்து பொறாமப்படுறவங்க இருக்கலாம். ஏதோ ஒன்று சின்னதாக நீங்கள் ஒரு விஷயம் இன்ஸ்டால இதுலையோ போஸ்ட் பண்ணால் கூட மறுநாளே உங்களுக்குள்ள ஒரு சண்டை வந்திருக்கலாம். அந்த மாதிரி கூட நடந்திருக்கலாம் இல்லையா? அப்போ அந்த போஸ்ட்டை பார்த்தோன்னே யாராவது ஒரு பொறாமையாக நினைக்கலாம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. ஸோ எந்த ஒரு விஷயத்துல இருந்தும் இந்த மாதிரியான விஷயங்கள் இது உங்களை ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படின்றது ஒரு ஐதீகம். ஓகே, ஸோ இது வேணும்னு நினைக்கிறவங்க என்னோட வாட்ஸ்அப்க்கு டெக்ஸ்ட் பண்ணி கண்டிப்பாக ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம ரீடிங்குள்ள போகலாம். லெட் ஸ்டார்ட். 5-2 ஸ்னேக். ஸ்னேக் எப்படின்னா நிறைய விஷயம் பேசலாம். அதை வச்சு என்னன்னா, ஷெட் ஓல்டு ஸ்கின். ஸோ பழையது அந்த ஸ்கின்னை உரிச்சிட்டு அது புதுசா வரும். ஸோ அந்த பழைய ஸ்கின்னை உரிச்சிட்டு அது புது ஸ்கின் வளரும் இல்லையா? அது மாதிரி நீங்க நடந்து முடிஞ்சதுல விட்டு வெளியில வரப்போறீங்க அப்படின்னு நான் பாக்குறேன். அண்ட் ஆல்சோ சப்போஸ் உங்களுக்கு டாக்ஸிக் சிச்சுவேஷன் இருந்தாலும் அதுல இருந்து நீங்க வெளியில வர போறீங்க. அண்ட் ஆன்மீகம் ரிலேட்டடா பேசணும்னா அந்த குண்டலினின்னு பேசுவாங்க, தெரியல. ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு உயர்நிலை அப்படின்றதும் உங்களுக்கு நீங்க விருப்பப்படுறீங்க, அதுக்கான முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுல கண்டிப்பா ஒரு முன்னேற்றம் அப்படின்றத பார்க்க முடியுது. ஓகே, வாட் இஸ் திஸ் அதர் தேன் தட் என்னன்னு பார்ப்போம். 130. உங்களுடைய டேலண்ட்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ், மறைக்கப்பட்டிருக்க டேலண்ட் அண்ட் கிஃப்ட்ஸ் வெளியில வரப்போகுது. இல்ல சில மனிதர்களோட உண்மை முகங்கள் வெளியில வரலாம். உண்மை குணங்களை நீங்க பார்க்க போறீங்க. ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்க போகுது அப்படின்றத பாக்குறோம். ஓகேவா?
சில சமயம் நீங்க ஃபீல் பண்ணியிருக்கலாம். அதாவது உங்கள வந்து நீங்க என்ன பண்ணாலும், இல்ல எவ்வளோ ஒரு டேலண்டடா இருந்தாலும் யாருமே மதிக்கல. உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்ற மாரி நீங்க ஃபீல் பண்ணியிருக்கலாம். அண்ட் இப்ப வந்து அதுலருந்து ஒரு மாற்றம் ஏற்பட போகுது. ஓகே. ஸோ உங்களுக்குன்னு ஒரு லிமிட், அதாவது உங்க டேலண்ட்ட வெளிய கொண்டு வராம நீங்க எதுக்குள்ளேயோ வந்து உங்கள நீங்களே அடைச்சு வச்சிருக்கீங்க அப்படின்னா, அதுலேருந்து வெளில வந்து எடுத்துட்டு வர போறாங்க டிவைன். பிகாஸ் உங்களுடைய டேலண்ட்டும் இந்த ஒரு உங்கள்ட்ட சிறந்த சில விஷயங்கள், உங்களுக்கான ஒரு பிரபஞ்சம் ஒதுக்கப்பட்ட விஷயங்கள் இருக்கும் இல்லையா? அது வெளில வரணும் இல்லையா? கண்டிப்பா அது வந்து வெளில வரப்போகுது. ஸோ நீங்க எவ்வளோ பெரிய ஒரு படைப்பாளியா இருக்கலாம். சம்வாட் உங்களுக்குள்ள இருக்கிற விஷயத்த இந்த உலகம் தெரிஞ்சுக்க போறாங்க. ஓகே. ஸோ யாரோ ஒருத்தர் உங்களை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கலாம். நீங்க விரும்பக்கூடிய ஒரு பர்சனாவும் இருக்கலாம் மேபி. இப்போ அவங்க வந்து கரெக்ட் சரியா வந்து புரிஞ்சுக்க போறாங்க. So this is a time for renewal, abundance and connection. Let yourself be reborn and celebrated. Okay. ஸோ கண்டிப்பா இது ஒரு கனவுல கூட உங்களுக்கு வந்துட்டு இருக்கலாம். இந்த ஸ்னேக்கு பயப்பட தேவையில்ல. அது உங்களுடைய டிரான்ஸ்ஃபர்மேஷனை குறிக்குது. உங்களுடைய அடுத்த கட்டம் வாழ்க்கையில நீங்க இப்போ ஒரு பெரிய மாற்றம் உங்க வாழ்க்கையில ஏற்படுறத குறிக்குது அப்படின்றத பாக்குறோம். ஓகேவா? ஸோ பாருங்க, இதுவும் அதுதான் வருது, ஒரு ரீபர்த் எடுக்கிற மாதிரி பாஸ்ட்ல இருந்து ஃப்ரெஷ்ஷா. ஸோ இங்க வந்து நம்பர் 17. ஓகே. ஒரு புதுசா பறந்த மாதிரி பறக்க போறீங்க அப்படின்னும் சொல்லலாம். ஒரு சிலர் இது என்ன டவ் ஸ்பிரிட் பி பீஸ், உங்களுக்குள்ள புயல் அடிச்சிட்டு இருந்தா அது வந்து ஒரு முடிவுக்கு வரப்போகுது. ஒரு பீஸ், ஒரு அமைதியான ஒரு மனநிலை, அமைதியான சூழ்நிலை ஏற்பட போகுது. ஓகே. ஸோ சில பேருக்கு குழந்தை பிறக்கணுன்ற ஒரு விஷயத்துக்காக நீங்க ஏங்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அதற்கான வாய்ப்பும் இருக்கு. ஓகே. இல்ல உங்களுடைய இன்னர் சைல்டுன்னு எடுத்துக்கலாம். அதோட நீங்க கனெக்ட் ஆக போறீங்க. So this card is associated with rebirth and delivery. Okay. புதிய விஷயங்கள் பறக்க போகுது அப்படின்றதான் பாக்குறோம். உங்க லைஃப் ஸ்டைல்ல ஒரு மாற்றம் ஏற்பட போகுது. இதே தான் அப்படியே ஒத்து வந்து பாருங்க. உங்க லைஃப் ஸ்டைல்ல வந்துட்டு ஒரு மாற்றம், பெரிய மாற்றம் ஏற்பட போகுது. 10 of Swords, 2 of Cups. இங்கேயும் வந்து பேரா பாக்குறோம். அது வந்து மதர் சைல்டு மாதிரி இருக்கு. இன்னைக்கும் நம்பர் 8, Page of Pentacles, 8 of Pentacles, Empress. இங்க ஒரு பிரெக்னன்சியை பாக்குறேன். இதுலயும் ஒரு பிரெக்னன்சி தெரியுது. பேஜும் பார்க்கும்போது இது பைல் 2 மேபி சில பேருக்கு வந்து குழந்தை ரிலேட்டடா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆல்ரெடி ஒரு குழந்தை இருக்கலாம், ரெண்டாவது நீங்க பிரெக்னெண்டா இருக்கலாம் மேபி. அதர்வைஸ் ஃபர்ஸ்ட் டைம் பிரெக்னன்சியாவும் இருக்கலாம். ரைட். நீங்க பிரெக்னன்சிக்காக வெயிட் பண்றீங்க அப்படின்னா அதற்கான பதிலும் இங்க எஸ் அப்படின்றத பாக்குறோம். ஸோ சில விஷயங்கள் சில பேர் ஏமாத்திருப்பாங்க, அந்த காயங்கள்ல சிக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஓகேவா? ரொம்ப பெயினா இருக்குது அப்படின்னு பார்க்க முடியுது. பட் அதுல இருந்து நீங்க வெளியில வர்றீங்க ஃப்ரெஷ்ஷா. நீங்களே வந்து ஒரு புது பர்த் குழந்தையா கூட இருப்பீங்க. குழந்தை ரிலேட்டடா இல்ல விஷயங்கள் அப்படின்னா, ரெசனேட் ஆகல அப்படின்னா நீங்க வந்து ஒரு ரீபர்த் எடுக்கிறீங்க. அப்ப நீங்களும் ஒரு குழந்தை தானே. ரைட். ஃப்ரெஷ்ஷா ஒரு லைஃப், உங்க லைஃபே ஒரு புதுசா வந்துட்டு ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடா பேசணும் அப்படின்னா, ஒரு தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன்னால கூட சம்வாட் காயங்கள் ஏற்பட்டிருக்கலாம். உங்க பர்சன் வந்து அவங்களுக்குமே இந்த பிரேக்கப் ஒரு பெயின்ஃபுல்லா இருக்கு. முதுகுல இத்தனை கத்தி குத்துனா எவ்வளவு வலிக்கும் இல்லையா?
ஸோ அந்த மாதிரி ஒரு பெயின் இருக்க தான் செய்யுது. அதை மறைக்கிறதுக்காக அவங்க பிஸியா வச்சிட்டு இருக்க வாய்ப்பு இருக்கு. ஒரு சிலருக்கு மதர் எனர்ஜி இன்டர்ஃபியரன்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு. பட் ஒரு நியூ ஐடியா வந்துட்டு வரும் இந்த ரிலேஷன்ஷிப்ல. இந்த ஒரு ரீயூனியனோ ஒரு இந்த அமைதியான சூழலையோ கொண்டு வர்றதுக்கான ஒரு எஃபோர்ட் வந்து அவங்க போடுறதுக்கு ஒரு நியூ ஐடியா வந்து வரும் அப்படின்றதையும் பார்க்குறேன். அண்ட் ஆல்சோ ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட், ஒரு நியூ பிகினிங் அப்படின்றதும் நம்ம இங்க பார்க்க முடியுது. ஓகேவா? ஸோ சில பேர் வந்து கரியர் ரிலேட்டடா புதுசா ஏதாவது படிக்கலாம். ஓகே, ஸோ படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. டூ ஆஃப் கப்ஸ் இருக்குது. ஓகே, ஒரு ரீயூனியன் அப்படின்றதையும் பார்க்க முடியுது. What is this? Two of cups. Once again. What is this? Two of cups. Judgment. ஒரு புரிதல் வரலாம். ஓகே, ஒரு சிலருக்கு வந்து நீங்களோ இல்ல உங்க பர்சனோ ஒருத்தருக்கு ஒருத்தர் தேவையில்லாத ஒரு ஜட்ஜ் பண்ணி வச்சிருந்துருக்கலாம். இவங்க அப்படிதான் அவங்க அப்படிதான் அப்படின்னு இருக்கலாம் மேபி ஒரு சிலருக்கு. அண்ட் அது வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். பட் இப்போ உங்களுக்கு வர விஷயம் என்னவா இருக்குதுன்னா இங்க ஏஞ்சல் சப்போர்ட் இருக்கு. உங்களுடைய லவ் டிவைன்லி கனெக்டடா இருக்கக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்றத நான் பாக்குறேன். ஓகே, அண்ட் ஒரு ரீயூனியனுக்கான ஒரு வாய்ப்பும் வந்து தெரியுது. அதோட மொரோவர் இந்த ரிலேஷன்ஷிப் ஆர் லவ் ரிலேட்டடா ஒரு முடிவுக்கும் வந்திருப்பீங்க. ஒரு சிலருக்கு கோர்ட் கேஸ் அப்படி போயிட்டு இருக்கலாம். நீங்க என்ன அது ரிலேட்டடான ஒரு தீர்வு உங்களுக்கு வரும் அப்படின்றதையும் நம்ம பாக்குறோம். ரைட்டா? ஸோ ஜாப் ரிலேட்டடா பார்த்தோம்னா இங்க நியூ ஜாபுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. புதுசா ஏதாவது படிக்கலாம், இல்லைன்னா நியூ ஜாபுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஒரு அபண்டன்ஸ் அப்படின்றத பார்க்க முடியுது. ஸோ பார்ட்னர் இல்லை, நான் சிங்கிளா தான் இருக்கிறேன் அப்படின்றீங்க அப்படின்னா செல்ஃப் லவ் அப்படின்றது இம்பார்ட்டன்றதை நீங்க புரிஞ்சுப்பீங்க. அண்ட் உங்க லைஃப்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். புதிய விஷயங்கள் வந்து உங்களுக்கு சந்தோஷத்தை தரும் அப்படின்றதையும் நம்ம இங்க பாக்குறேன். ஓகே, கம்ப்ளீட்லி ஒரு ரீபர்த்தும் உங்க லைஃப்ல நீங்க எடுக்கிறீங்க அப்படின்ற ஒரு விஷயமும் தெரியுது. ஓகே, அப்படிலாம் இல்லை அப்படின்னா நீங்க வந்து கொஞ்சம் உங்களை மாத்திக்கணும். பழசெல்லாம் விட்டுட்டு அதுல இருந்து வெளியில வாங்க அப்படின்றதுதான் விஷயம். ஸோ யாரையும் நீங்க ஜட்ஜ் பண்ண வேண்டாம். அதுல இருந்து வெளியில வாங்க, உழைப்பு போடுங்க, உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நியூ பிகினிங்கை நோக்கி உங்களுடைய எஃபோர்ட் போடுங்க அப்படின்றதுதான். ஸோ உங்களுக்கு வரக்கூடிய பிளஸ்ஸிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பீஸ், ஒரு அமைதியான ஒரு மனநிலை சூழ்நிலை உங்களுக்கு வந்துட்டு உருவாக்க போகுது. ஓகேவா? ஸோ பைல் 2, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அண்ட் 1 2 3 இங்கே 3 3 பாக்குறோம். 3 3 இருக்கு. ஓகே, ஐ அட்ராக்ட் பீஸ் இன் மை லைஃப் அப்படின்னு நீங்க வந்து டைப் பண்ணிக்கலாம். ஓகே, so pile 2, thank you for watching. I'll meet you in my next video. Take care, bye bye. நெக்ஸ்ட் பைல் 3. ஹாய் பைல் 3, யாரெல்லாம் இந்த ப்ளூ கலர் கிறிஸ்டல் சூஸ் பண்ணீங்களோ, ப்ளூ 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 2 கலர் இருக்கு. ஸோ பைல் 3 உங்களுக்கான பிளஸ்ஸிங்ஸ் ஆர் வாட் எவர் உங்களுடைய விஷ் எது நிறைவேற போகுது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னால சின்ன அனௌன்ஸ்மெண்ட். இது ஆன்டிடர்னஸ் ஈவில் ஐ பிரேஸ்லெட். இது வந்து மேக்னெட்டிக் லாக்கு. ஓகே, ஸோ கல்லடி பட்டாலும் கண்ணடி பறக்குறன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ நம்மளை சுற்றி எப்படியோ நம்மளை பார்த்து பொறாமப்படுறவங்க இருப்பாங்க. அவங்கள அறியாம 1 2 பேர் இருக்கலாம், எல்லாரையும் சொல்ல முடியாது. ஓகே, ஸோ
அதுல இருந்து நம்மள ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய விஷயம் இல்ல மத்த ஏதோ ஒரு விஷயம் நமக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியதா இருக்கலாம். சோ அதுல இருந்து ஒரு ப்ரொடெக்ஷன் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்றது ஐதீகம். இந்த ஈவல் ஐ பிரேஸ்லெட் மூலமா உங்களுக்கு வாய்ப்பு இருக்கும். ஓகேவா? ஸோ இது வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வாட்ஸ்அப் டெக்ஸ்ட் பண்ணி உங்க ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ நவ் லெட் சி வாட் அபவுட் blessings moon. Take note of intuitive messages. உங்களுக்கு நிறைய மெசேஜஸ் இன்ட்யூஷன்ல தருவாங்கன்னு சொல்றாங்க. அதை நோட் பண்ணிக்கோங்க, இல்ல மனசுல வச்சுக்கோங்க. உங்களுடைய இன்ட்யூஷனை ஃபாலோ பண்ணுங்க. அதுபடி வந்து நீங்க அது மூலமா உங்களுக்கு நிறைய விஷயங்களை புரிய வைக்க போறாங்க. சைல்டு பாக்குறோம். ஸோ குழந்தை ரிலேட்டடான விஷயங்கள், குழந்தை வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னாலும் அதற்கான ஒரு வாய்ப்பும் இருக்கு. இல்ல புதுசா நிறைய விஷயங்கள் ஒரு பர்த் அப்படின்றதையும் பாக்குறோம். நீங்க பைல் 3, நீங்க பைல் 2 ஆர் 1 ஏதோ ஒண்ணு நீங்க பார்த்திருக்க வாய்ப்பு இருக்கும் மேபி. ஸோ உங்கள்ட்ட ஒரு சைல்டு லைக் நேச்சர் இருக்கலாம், குழந்தைத்தனமா நீங்க இருக்கலாம். இனிமே உங்களுடைய இதயம் ரொம்ப யங்கா இருக்குது, இளமையா இருக்கக்கூடியதா இருக்குது. ஓகே, ஒரு இன்னசென்ட்டா இருக்கலாம். ஓகே, அண்ட் ஒரு டீனேஜா இருக்கலாம். இதுவும் டைனி ஆர் அதர்வைஸ் டு டிஸ்கிரைப் சின்ன சின்ன விஷயங்கள் அப்படின்னு பாக்குறோம். வெரி நைஸ். ஐ டெல் யூ. ஸோ நீங்க வந்து எந்த இடத்துல ஒரு மாற்றத்தை கொண்டு வரணுமோ அந்த ஒரு மாற்றத்தை கொண்டு வர போறீங்க, இல்லைன்னா உங்க வாழ்க்கையில வரப்போகுது. ஓகே, ஸோ இருட்டுல இருக்கிற விஷயங்கள் வெளிச்சத்துக்கு வருது அப்படின்னும் சொல்லலாம். டென் டு த ஸ்மால் திங்ஸ், சின்ன சின்ன விஷயங்களை வந்து கவனிங்க, அலட்சியப்படுத்த வேண்டாம். சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது அப்படின்னு நம்ம பாக்குறோம். ஸோ நீங்க இது ரொம்ப சின்ன விஷயம் தானே அப்படின்னு அலட்சியம் படுத்திக்க வேண்டாம். ஓகே, அது மாதிரி சின்ன குழந்தைங்க ஏதாவது சொல்லலாம் உங்களுக்கு, இது என்ன சின்ன குழந்தை தானே அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாம். உங்களுக்கு சம் சயின்ஸ் வந்து வரலாம் சின்ன சின்ன விஷயங்கள் மூலமா. ஹெர்மிட் சின்ன விஷயமா இருந்தாலும் அது எதை உங்களுக்கு அது என்ன செய்ய போகுது அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஆன்மீக விழிப்புணர்வையும் கொடுக்க போகுது. ஓகே, உங்களுடைய தனிமைக்கான உங்களுடைய தேடலுக்கான பதில வந்து கொடுக்க போகுது அப்படின்னு தான் நம்ம பாக்குறோம். ஓகே, 10 of wands. ஸோ சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு ரொம்பவே பேர்டனா இருக்கலாம். நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கிறதா நீங்க ஃபீல் பண்ணலாம். அண்ட் எல்லாமே நீங்க தான் பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு பொறுப்புல இருக்கலாம் ஒரு சிலர், ரைட்? பட் என்னன்னா உங்களை சுத்தி இருக்கவங்களுக்கு நீங்க வாய்ப்பு கொடுக்கலாம். கொஞ்சம் உங்க பேர்டன் அவங்க கிட்ட கொடுக்கலாம், அவங்களால செய்ய முடியும் அப்படின்றத நீங்க நம்பாம இருக்க வாய்ப்பு இருக்கு. மூன் கார்டுன்னு பார்க்கும்போது ட்ரஸ்ட் இஷ்யூ அப்படின்றது இருக்கும். ஓகே, அதனாலே கூட உங்களுக்கு ஒரு பேர்டன் தெரியுது பாருங்க. அகைன் இங்க டெத்து, சைல்டு. ஸோ புதுசா பிறக்கிற மாதிரிதான் நிறைய விஷயம். அதேதான் இங்க சைல்டுங்கிறதையும் பாக்குறோம். ஸோ நிறைய மாற்றங்கள் வந்து உங்களுக்கும் வரப்போகுது. இல்ல இது வரைக்கும் நிறைய மாற்றங்கள் வந்துச்சு, எல்லாம் நடந்துச்சு கேயாஸ் அப்படின்னா ஒரு நியூ பிகினிங் உங்க லைஃப்ல வந்து ஏற்பட போகுது. ஃபூல் இஸ் ஆல்சோ தேர். ஸோ ஈகோ இஷ்யூ போயிட்டு இருந்தது அப்படின்னா உங்களுக்கு உங்க ரிலேஷன்ஷிப் நடுவில் இல்ல உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கு நடுவில் பிரச்சனைகள் போயிட்டு இருந்தது அப்படின்னா அது ஒரு முடிவுக்கு வரும் அப்படின்றதையும் நான் இங்க வந்து பாக்குறேன். ஓகே, சிலருக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூ இருக்கலாம். ஸோ கொஞ்சம் கவனமா இருங்க.
யாராவது உங்களுக்கு ஹெல்த் ரிலேட்டடா ஒரு புது விஷயத்த வந்து சொல்லலாம். அது நீங்க அவாய்ட் பண்றீங்களா என்னன்னு பாருங்க. பட் உங்களால உங்க ஹெல்த்தை சரி பண்ணி ஒரு ஃப்ரெஷ்ஷா வந்துட்டு வர முடியும். அதனால கவனம் செலுத்துங்க. சின்ன சின்ன விஷயத்துல கூட உங்க ஹெல்த் ரிலேட்டடா அலட்சியமா இருக்க வேண்டாம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து வருது. ஸோ ஓவர் இமோஷனல் ஆக வேண்டாம். ஓகேவா? அண்ட் குயின் ஆஃப் கப்ஸ், உங்களுடைய இன்ட்யூஷனை பயன்படுத்துங்க. ஒரு சிலருக்கு உங்க லைஃப்ல புதுசா இந்த மாதிரி ஒரு பர்சன் வரலாம். ஒரு நியூ லவ் கூட வரலாம். ஓகே, ஒரு ஆஃபர் வருது அப்படின்னு நான் பாக்குறேன். சுத்தி இருக்கிறவங்களோட ஆர்கியூமெண்ட்ஸ் வர மாதிரி இருந்தா அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதே நேரம் இப்போ உங்க மேல தப்பு இல்லை, ஆனா உங்க மேல பழி அப்படின்னா நீங்க உங்களுக்காக தைரியமா நிக்கணும் அப்படின்றதையும் நம்ம பாக்குறோம். ஸோ இது வரைக்கும் பழி சுமத்தப்பட்டிருக்கலாம் மேபி ஒரு சிலருக்கு. பட் அதுல இருந்து நீங்க இப்போ விடுவிக்கப்படுறீங்க அப்படின்னு நான் பாக்குறேன். ஸோ அகைன் 5 of swords. 5 of swords ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கே. ஷுட் பி கேர்ஃபுல். உங்க ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடா கூட வந்து ஆர்கியூமெண்ட்ஸ் கூட வரலாம். பட் இல்லைன்னா யாரோ பெரியவங்களோட ஒரு ஆர்கியூமெண்ட்ஸ் வரலாம். ஓகே, ஸோ இல்லைன்னா உங்களை நோக்கி வரக்கூடிய ஆப்ஷன் வந்து உங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியாம இருக்கவும் வாய்ப்பு இருக்கு. ஆனா டெத் கார்டு பார்க்கும்போது உங்களுக்கான ஒரு நியூ பிகினிங் இருக்க போகுது உங்க லைஃப்ல அப்படின்றத நான் பாக்குறேன். ஓகே, எதை நினைச்சு வருத்தப்பட்டுட்டு இருக்கீங்களோ, ஸோ மேபி உங்க பர்சன் வந்து உங்கள்கிட்ட மன்னிப்பு கூட கேட்கலாம். அதற்கான ஒரு வாய்ப்பும் இருக்கு. கரியர் ரிலேட்டடா உங்களுக்கான ஒரு ஆப்ஷன் வரும் அப்படின்றதையும் பாக்குறேன். நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும். ஓகே, ஒவ்வொரு இமோஷனல் ஆக வேண்டாம். கொஞ்சம் ஹார்ட் பிரேக் தெரியுது. ஒரு ஆர்கியூமெண்ட்ஸ்னால ஒரு ஹார்ட் பிரேக். ஓகே, ஸோ இது வரைக்கும் உங்க பர்சனோ இல்லை நீங்களோ எந்த ஒரு விஷயத்துலயோ ஸ்டெப் எடுக்கல அப்படின்னா இப்போ வந்து அது யூனிவர்ஸை நம்பி ஒரு ஸ்டெப் எடுக்கும்போது அது உங்க லைஃப்ல ஒரு நியூ பிகினிங்கா இருக்கும் அப்படின்னு பாக்குறோம். ஒரு சிலருக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கலாம். ஓகே, அண்ட் எனிஹோ ஒரு சிலருக்கு உங்களுக்கு உங்க மேல அட்ராக்ட் ஆன பர்சன் வந்து எப்படி பார்க்க முடியுதுன்னா உங்களை டிஸ்டர்ப் பண்ணியிருந்தா அதுல இருந்து ஒரு முடிவு, அது ஒரு எண்டுக்கு வருது. ஓகே, அப்படின்றத நான் பாக்குறேன். இன்னொரு விதமா நான் எப்படி பாக்குறேன்னா, நீங்களே வந்து தைரியமா ஆக்ஷன் எடுக்க போறீங்க உங்க லைஃப புதுப்பிச்சுக்கிறதுக்கு. வாட் அபவுட் கிஃப்ட் ஹியர் அப்படின்னு பார்த்தோம்னா, இருட்டுக்குள்ள இருக்கிற விஷயம் உங்களுடைய லைஃப்ல இருக்கிற அந்த இருட்டான பக்கம் போய் ஒரு வெளிச்சம் வரப்போகுது அப்படின்றதான் நான் இங்க பாக்குறேன். உங்களுக்கு ஒரு கைடன்ஸ், ரொம்ப முக்கியமான கைடன்ஸ் என்னன்னா சின்ன சின்ன விஷயங்களையும் கவனிங்க, அலட்சியமா இருக்க வேண்டாம் அப்படின்றதான். அந்த மாதிரி உங்களுக்கு குழந்தைங்க இருக்கிறாங்க அப்படின்னா குழந்தைங்களை கவனிங்க ஆல்வேஸ் அப்படின்ற ஒரு விஷயமும் இங்க வந்து கிடைக்குது. ஓகேவா? ஸோ பி கேர்ஃபுல். உங்க ஹெல்த்தையும் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு உங்களுக்கு பிடிச்சவங்களுடைய ஹெல்த்தையும் பார்த்துக்கணும். அண்ட் நீங்க உங்களே நீங்க பார்க்கணும் ஃபர்ஸ்ட். எல்லாத்தையும் நீங்களே சுமக்க வேண்டாம் அப்படின்றதையும் நம்ம இங்க பாக்குறோம். ரைட், மனசை வந்து ஒரு குழந்தைத்தனமா வச்சுக்கிட்டு லைஃப்ல முன்னோக்கி போறது தேவையான ஒரு விஷயமா இருக்குது. ஓகே, ஸோ ஒரு ஹார்ட் பிரேக்கோ, ஒரு ஈகோ இஷ்யூவோ, சில பிரச்சனைகள் ஏதாவது உங்களுக்குள்ளேயோ உங்க லைஃப்லயோ உங்க பார்ட்னருக்குள்ளேயோ போயிட்டு இருந்தா கண்டிப்பா அது ஒரு முடிவுக்கு வருது அப்படின்றதையும் நம்ம பாக்குறோம். ஸோ உங்க பர்சன் வந்து டுவோர்ட்ஸ் யூ கமிட்மெண்ட் ரிலேட்டடா ஒரு ஸ்டெப் எடுப்பாங்க அப்படின்றதையும் நம்ம இங்க பாக்குறோம்.
ஸோ பைல் 3 மேக்ஸிமம் நான் ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடான மெசேஜஸ் பார்க்குறேன். ஓகே, ஸோ ஓ 5544. ஸோ ஒரு மாற்றம் ஏற்பட போகுது, ஒரு சேஞ்ச் கண்டிப்பா உங்களுக்கு ஏற்பட போகுது. ஓகே, என்ன சூழ்நிலையில இருக்கீங்களோ அந்த சூழ்நிலையில இருந்து ஒரு மாற்றம் அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. ஸோ 555 அப்படின்னு நீங்க டைப் பண்ணி அந்த சேஞ்சஸ் அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஓகே, so thank you for watching. I'll meet you in my next video. Take care. Bye bye.